இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், உங்களை ஒருத்தன் ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணாலே அதை நீங்க ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்து நீங்க உஷாராயிரலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, அண்ணே இது ஒரு அருமையான வாய்ப்புனே, கடவுளா பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காருனே, இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க நழுவ விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கண்ணே. அது மட்டும் இல்ல, இந்த வாய்ப்பு இன்னைக்கே முடியுது, நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசையை காட்டி செயற்கையா ஒரு அவசரத்தை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் ஆசையை காட்டி உங்களை அவசரப்படுத்தி பயங்காட்டினான்னு வச்சுக்கோங்க, அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அவன் உங்களை ஏமாத்தி எதிலேயோ கொண்டு உங்களை சிக்க வைக்க போறான்னு அர்த்தம். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் ஏமாத்த போறான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் அறிகுறி. அடுத்து ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, இந்த மாதிரி ஏமாத்துறவெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏல நான் சொல்றது மட்டும் கேளல, அதாம்ல நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி, அவனை பாரு நான் சொன்னதை கேட்கவே தான் வாழ்க்கையில அவன் இன்னைக்கு முன்னேறி இருக்கான், இந்த மாதிரி தான் சொல்றது மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையா கான்பிடண்டா பேசுவாங்க. அதனால யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினாங்கன்னா ரொம்பவே உஷாரா இருங்க. ஏன்னா வெற்றிக்கு ஒரே ஒரு வழி மட்டும் என்னைக்குமே இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே வெற்றியாளரா தான் கண்டிப்பா இருப்பாங்க. அதனால உங்க வெற்றிக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. அடுத்து மூணாவது அறிகுறி என்னன்னா, என்ன நம்பி வந்தவன் யாருமே இது வரைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட எவனாவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட ரொம்பவே உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா அவன் முதல்ல உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசி உங்க நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் காரியம் முடிஞ்ச உடனே அவன் தான் முதல்ல உங்களுக்கு கெடுப்பான். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்த போறவன் காட்டுற 3 அறிகுறிகள். இந்த 3 அறிகுறியும் தனித்தனியா ஒருத்தர்கிட்ட இருந்தா கூட நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தா கூட போதும். அதே இது இந்த 3 அறிகுறியும் தனி ஒருத்தங்கிட்ட பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட நீங்க கண்டிப்பா ரொம்பவே உஷாரா தான் இருந்தாகணும். சரி, நாம உஷாரா இருப்போமே நினைச்சு நீங்க அவர்கிட்ட போயிட்டு, என்னனே ஊர்ல எல்லாரும் வேற மாதிரி சொல்லுதாங்க, நீ மட்டும் இப்படி சொல்லுவேனே அப்படின்னு அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேய் தம்பி அவனுக்கு என்னடா தெரியும், அவன் ஒரு முட்டா பேடா, நம்ம அளவுக்குலாம் அவனுக்கு அறிவு கிடையாதுடா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா அவன் உங்களை கண்டிப்பா ஏமாத்த தான் போறான். அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறாம இருக்கணும்னா பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணாலே போதும், உங்களை யாராலும் ஏமாத்தவே முடியாது. அது என்னன்னா, உங்களுடைய முடிவுகளை நீங்களே சுயமா எடுங்க. இதை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இன்னொருத்தன் சொன்னதை நீங்க செஞ்சு அது தப்பா போச்சுன்னா ரொம்பவே ஈஸியா அவன் சொன்னதை நான் செஞ்சேன், அதான் நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு அவன் மேல பழிய தூக்கி போடலாம். பாத்தீங்களா, அதே இது நீங்களே சொந்தமா யோசிச்சு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி யாரு மேலையும் பழிய தூக்கி போட முடியாது. பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கான மிகவும் முக்கியமான காரணம். இது போக மக்களை ஏமாத்துறவங்களை கண்டுபிடிப்பதற்கான அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.